அயோத்தி ராமேஸ்வரம் இடையே ஆன ராமாயண யாத்திரை ரயில் ராமேஸ்வரத்தில் இருந்து இன்று காலை புறப்பட்டது. அயோத்தி முதல் ராமேஸ்வரம் வரை ராமாயண காவியம் சம்பந்தப்பட்ட ராமரின் வாழ்விடங்கள் தொடர்பான அனைத்து பகுதிகளுக்கும் சென்று திரும்பும் வகையில் செல்லும் ராமாயண யாத்திரை என்ற சுற்றுலா ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் கடந்த மாதம் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டது. இந்தியாவில் உள்ள இந்துக்களால் மிக முக்கிய ஸ்தலமாக பார்க்கப்படும் அயோத்தியா மற்றும் நேபாளத்தில் மிக முக்கிய ஸ்தலமாக இருக்கும் ஜனாக்பூர் ஆகிய இடங்களை உள்ளடக்கிய 8000 கிலோமீட்டர் தொலைவுக்கு ராமாயண யாத்திரை ரயில் இயக்கப்படுகிறது. ராமர், அவரது மனைவி சீதா, சகோதரர் லக்ஷ்மணன் ஆகியோரின் வாழ்விடங்கள் தொடர்புடைய 13 இடங்களுக்கு ராமாயண ரயில் யாத்திரை செல்கிறது. இந்த சுற்றுலா செல்வதற்கு 71,820 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவே 2 நபர்கள் அல்லது 3 நபர் குழுவாக சென்றால் தலா ஒருவருக்கு 62,370 ரூபாயும் 5 முதல் 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 56,700 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பயணிகள் செலுத்தும் இந்த கட்டணத்தில் ரயில் பயணம் மட்டுமின்றி ஹோட்டல்களில் ஏசி ரூமில் தங்குவதற்கான ஏற்பாடு, ரயில்களில் சாப்பாடு, வெளியிடங்களில் சாப்பாடு, புனித தலங்களை பார்வையிட ஏசி பஸ் பயணம், பயண காப்பீடு, சுற்றுலா வழிகாட்டுதல் ஆகியவையும் அடங்குகிறது. இந்த ரயிலில் 11 குளிர்சாதன 3 அடுக்கு படுக்கை வசதி பெட்டிகள், ஒரு சமையல் அறை பெட்டி, 2 சரக்கு பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. சுமார் 500 சுற்றுலா பயணிகள் இதில் ஒரே நேரத்தில் பயணம் செய்யலாம். இந்த ரயில் ராமேஸ்வரம் சுற்றுலாவை முடித்துவிட்டு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை விட்டு இன்று காலை புறப்பட்டு சென்றது. வரும் 8ஆம் தேதி டெல்லியில் இந்த பயணம் முடிவுக்கு வருகிறது.